இப்போ ஹீட்டான உடம்பு சூடு அப்படிலாம் இருந்ததுன்னா வெந்தயத்தை தண்ணியில் ஊற வச்சு மறுநாள் எடுக்கலாம். இல்லை எனக்கு கொழுப்பை குறைக்கணும், ரத்த கொழுப்பு சேரக்கூடாது அப்படின்னா நேரடியாக அப்படியே பொடி பண்ணி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. நேராக சாப்பிட்றதுல சில பேருக்கு வந்து வாயில் வந்து ஒரு மாதிரி கசப்பும் குமட்டும் வரும். அது அதில் ஒரு ஒரு மியூசிலேஜ் வந்து வரும். சவைச்சு சாப்பிடும்போது மியூசிலேஜ் இருக்கும். அது ஒரு வெகிட்டல் உண்டாகுதுங்கிறதுக்காக நிறைய பேர் வந்து அதை ஊற வச்சு காலையில் எடுக்கிற ஒரு பழக்கம் வச்சுருக்காங்க. பட் சாய்ஸஸில் எடுத்திங்கன்னா குளிர்ச்சி வேணுங்கிறவங்க ஊற வச்சு எடுக்கலாம். ரொம்ப பாடி ஹீட் இருக்குது, இல்லை ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது, நம்ம உடம்பு பித்த உடம்பு ரொம்ப மெலிஞ்சு இருக்கிறோம், அது மாதிரி இருக்கவங்க ஊற வச்சு எடுக்கலாம். மற்ற நார்மலாக இருக்கிறவங்க அப்படியே பவுடர் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸோ தினம் ஒரு 5 to 10 கிராம் வந்து வெந்தயம் எடுக்கலாம். வெஜிடேரியன் சோர்ஸில் ஹையஸ்ட் ஃபைபர் இருக்கிறது வெந்தயம் மட்டும்தான். வேறு எந்த தாவர பொருட்களையும் கீரையில் இருக்கிறத விட, அதாவது பெர் 100 கிராம்ஸ் எவ்வளவு நார் இருக்குங்கிற கணக்கில் மிக அதிகமாக நார் இருக்கிற ஒரு பொருள் வெந்தயம். ஸோ வெந்தயத்தை ரெகுலராக எடுத்துருங்க. 40+ இருக்கிறவங்க, இந்த ஆஸ்துமா மாதிரி ரொம்ப மூக்கடைப்பு சளி இருக்கிறவங்கள தவிர மீதி எல்லாரும் எவ்ரிடே எடுக்கலாம். எடுக்கிறதுனால எந்த தீங்கும் கிடையாது.